ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த 5 திங்ஸை வந்து உங்களோட அவுட் சைட் சர்க்கிள், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸை தாண்டி வெளியில் இருக்கவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அது என்ன 5 திங்ஸ் அப்படிங்கிறதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விசிபிலிட்டியாக காமிக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பர்சனல் கோல்ஸ். உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். லைக் வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருப்பீங்க 9 to 5. பட் எனக்கு வந்து இந்த 9 to 5 ஜாப்லாம் செட் ஆகலை, நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த கோல்ஸை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க, லைக் எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டுலாம். ஸோ அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது. ஏன் நான் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருக்கீங்களா? நீங்கள் இயர்லியராக சொன்னீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஏதோ பெருசாக சாதனை பண்ண மாதிரியோ, இவங்க வந்து உன் ஐடியா சூப்பராக இருக்கேன்னு அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த அப்ரிசியேஷன்லேயே வந்து நீங்கள் ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ண ரேஞ்சுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற ஸ்டெப்பை எடுக்க மாட்டீங்க. ஸோ வந்து இந்த பரிதாபங்கள் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க இல்லைங்களா, லைக் வந்து பொட்டிக் ஆரம்பிக்க போகிறோம் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் நம்ம பேசிட்டு மட்டும்தான் இருப்போம், அந்த கோல்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் அவுட் சைட் சர்க்கிளில் ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, பர்சனல் லைஃப். உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு 4 பேர் காது வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காது வச்சு கேட்குறவங்களுக்காகவே நீங்களாக போயிட்டு வீட்டில் என்ன நடக்குதுன்னு லைவ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு விஷயமா தான் இருக்கணுமே தவிர வாசப்படி தாண்டி போகக்கூடாது. பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத வெளியில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட வந்து லைக் உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு ரொட்டீனாக வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல தேவையில்லாத ஒரு அவுட் சைட் பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா நீங்கள் வந்து மேபி ரிச்சாக இருக்கலாம், இல்லை புவராக இருக்கலாம், இல்லை ரெண்டுக்கும் மிடிலாகவும் இருக்கலாம், மிடில்லேருந்து அப்பருக்கு போகிறதுக்கும் இருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. சப்போஸ் நான் இப்போ வந்து ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவுட் சைடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க வந்து இவன் நிறைய காசு வச்சுருக்கான் போல், அப்போ இவங்ககிட்ட வந்து நம்ம வந்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வந்து நிறைய இந்த மணி இஷ்யூஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மணி ரிலேட்டட்னால தான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து நிறைய பிரேக்கப் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ் சர்க்கிளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் காசு வாங்கினா வந்து திருப்ப கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரிலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து புவராக இருந்தீங்கன்னா இது வந்து, ரிச்சாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் சரி ஓகே, நான் புவராக தானே இருக்கேன், நான் சொல்லலாம் இல்லை அப்படின்ட்டு. நீங்கள் புவராக இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. இது தேவையில்லாதது. கரெக்டுங்களா? உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து வெளியில் மற்றவங்களுக்கு தெரியணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் பாட்டு போகிறீங்களா, ஜென்ரல் டாக் கொடுக்குறீங்களா, அதை மட்டும் பேசிட்டு வாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நெக்ஸ்ட் கம்பெனிக்கு மூவ் ஆயிருப்பீங்க, அந்த கம்பெனியில் சில மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? மிஸ்டேக்ஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. கண்டிப்பாக மிஸ்டேக் வந்து ஒர்க் ஆகட்டும் சரி, வீட்லேயே ஆகட்டும் சரி, மிஸ்டேக் வந்து நடக்க தான் செய்யும். ஒரு கிச்சனில் இருக்கட்டும், ஒரு குக்கிங் பண்ணும்போது உப்பு அதிகமாகிறது, இது எல்லாமே ஒரு மிஸ்டேக்ஸ் தான். பட் வந்து இந்த மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் வந்து அப்படி நோட் பண்ணிட்டு, நான் இப்படியெல்லாம் பண்ணேன், இப்படிலாம் தப்பு பண்ணேன் நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க. புது கம்பெனியில் போயிட்டு உங்கள் புது ஃப்ரெண்டு கிட்ட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதான் நான் நோட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பாங்க. ஆனால் அதை வந்து எப்போ சமயம் பார்த்து கவுக்கணுமோ, நீ அப்போல்லாம் தப்பு பண்ண வந்தானே, இப்போ தப்பு பண்ணியிருக்க மாட்டியா என்ன ஒர்க்கில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அந்த இடத்துல தள்ளி விடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. இது தேவையில்லாதது. உங்களோட பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து முடிஞ்சு போனது. இது தேவையில்லாத, அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதனால நீங்கள் சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, 5th ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஓகே, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, இது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. பட் வந்து அதை தெரியக்கூடாத மாதிரி நாம் வந்து நம்ம பிஹேவியர் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் இதுதான். இப்போ யார் என்ன கேட்டாலும் நோ சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரென்த்து. அதையே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம், வீக்னஸ்ஸானு சொல்லலாம். எதை கேட்டாலும் நோ சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து ஒரு இவ்வளோ ரூபாய் கடன் கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்களா? முடியாது இல்லை, அதுதான் சொல்கிறேன். ஸோ வந்து அதே மாதிரி உங்களோட ஒரு கருணை இதுவை வந்து ஒரு தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறது. இவன் வந்து எந்த வேலை நம்ம இவன் தலையில் கட்டினாலும் இவன் செஞ்சு முடிச்சிருவான், இவன் நோ சொல்ல மாட்டான், ஸோ இவனோட இந்த வீக்னஸை பயன்படுத்தி நம்ம வேலை மொத்தத்தையும் இவன் தலையில் கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி, அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, இது எதுவுமே வந்து சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பெருமைக்காகவோ இந்த
பந்தாக்காகவோ இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் வந்து நெவர் உங்களோட பர்சனல் திங்ஸ்லேயே பர்சனல் ஃபினான்ஷியலி யாரையும் தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களோட பர்சனல் லைஃப் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ஒரு தேர்ட் பர்சன் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கவே வந்து உங்கள் நிம்மதி போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். உங்களோட லைஃப் டோட்டல் காலி. ஸோ இந்த 5 திங்ஸை வந்து நெவர் ஷேர் டு அவுட் சைட் பர்சன்ஸ். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். இவங்க வந்து உங்களோட நன்மைக்காக யார் நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அவங்க கேரக்டரை மிஸ்யூஸ் பண்ணி உங்களை யார் டாமினேட் பண்ணி உட்கார வைக்க நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.